மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. இப்போது ஏஜ் குரூப் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜெண்டர்ஸ் இருப்பாங்க, பொருளாதார அடிப்படையில் இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் சிட்டி, சபர்பன், ரூரல்னு இருக்கும். எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டீங்களா? எல்லா மதம், எல்லா ஜாதியும், எல்லா ஃபேக்டரியும் பார்த்துட்டீங்களான்னு கேட்டால் பார்க்க முடியாது. அப்போ அது எப்படி உங்களால் கரெக்டான சொல்ல முடியுன்றது என்னோட அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு மேலே எனக்கு ஒரு கேள்வி. அப்படி பார்க்கும்போதே தாவேக்காக்கு அதீத வரவேற்பு இருக்குன்றது கலை யதார்த்தம். ஏன்னா நம்மளும் சில இடத்துல மக்களை சந்திக்கிறோம், பேசுகிறோன்னும் போது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இவங்க யாராவது அந்த ஜாதி தலைவரை இந்த ஜாதிக்காக போராடினவங்களா, இந்த மக்களுக்காக போராடினவங்க? நீங்க சொல்லுங்க. இவங்க எல்லாருமே இந்த மக்களுக்காக, அந்த மக்களின் வாழ்க்கை தரத்துக்காக, வாழ்வாதாரத்துக்காக, மாற்றத்துக்காக போராடின ஒருத்தர். உங்களுக்கு புரியுதா? அவங்களோட பிரச்சனை தன்னை இந்தியனா பார்த்த ஒருத்தர், தமிழனா பார்த்த ஒரு தலைவரை இன்னைக்கு ஜாதி தலைவரை பிராண்ட் பண்ற நிலைமைக்கு இந்த அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்றதா என்னுடைய கோபமே. முதல்வர் ரூம்ல ஒரு தாத்தாவை கூப்பிட்டு நீங்க இந்த ஜாதியான்னு கேட்ட கதை சொல்லட்டுமா? ஒரு மேடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு பேர் சொல்லி அவர் பேர் பண்ணி ஜாதியை கோட் பண்ண துணை முதல்வரோட வீடியோ வேணுமா? எல்லா இடத்துலையும் ஜாதி பேசுகிற நீங்கள் நல்லவங்களா? திமுக எத்தனை அமைச்சர்கள், எத்தனை மேடையில் அவங்க சார்ந்த ஜாதிக்காக நின்று பேசியிருக்காங்க. நான் இந்த ஜாதிக்காரன், நான் இந்த ஜாதிக்காக தான் இருக்கிறேன், இந்த ஜாதிக்காரன் என்ன பாரு, வேலை ஒன்றா என்ன பண்ணுறோம் சொல். எத்தனை வீடியோ வேணும்? இப்போ இவங்க நீங்கள் சமூக நீதினு நினைக்கிறீங்க, ஆனால் ஜாதி இல்லாத தலைவர்கள், நாங்கள் நல்ல தலைவர், அந்த ஜாதிய தலைவர்களும் அவங்களையும் இழிவுபடுத்தி எங்களையும் சேர்த்து இழிவுபடுத்த ட்ரை பண்ணுறீங்க. எது நான் பார்க்குற திமுக இருக்கக்கூடிய முன்னணி, திமுகவுக்காக பேசக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்கள் என்கிட்ட பர்சனலாக சொல்கிறது, 4+ டைம்ஸ் கேப்டனோட ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிருக்கீங்க. 4 to 5 மடங்கு கேப்டன் என்ன பண்ணாரோ அது ஆல்ரெடி தாவேக்காக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இது முதல் விஷயம். இதுக்கான காரணம் 2 விஷயம். ஒன்று, திமுகவை கேள்வி கேட்கறதும் திட்டுறதும் தான் நான் பண்றேன். நான் பேசக்கூடிய வீடியோவை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தாலே அதில் ஆடு வருது. எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு போய் ஒன்று காதுக்குள்ள வச்சு நுழைச்சி திணிக்கிற வேலை உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்குன்னும் போது ஒரு பொய் பரப்புரையை அவங்க பண்ற மாதிரி தெரியாம எங்கெந்தோ வந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறதுமா? நாங்கள் அப்படி நம்பி ஏமாறுறோமா? நாங்கள் புது கட்சி தான், ஆனால் வீக்கான கட்சியோ இவங்க பண்ணக்கூடிய அரசியல் தெரியாத கட்சியோ கிடையாது, எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். ஸோ இவங்க பண்ணக்கூடிய நரேஷனுக்கு கவுண்டர் நரேஷன் எல்லாம் எங்ககிட்டயும் இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போ இறுதி கட்ட வேலைகள் கிட்ட வந்தாச்சு. தேர்தல் பிரச்சாரங்கள், மக்கள் சந்திப்பு எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? மிகச்சிறப்பாக இருக்கு. அதான் அண்ணன் சொல்கிற மாதிரி இது ஒரு 8 எலெக்ஷன், 5 வருஷத்துக்கு வாட்டி நடக்கிற எலெக்ஷன் கிடையாது. இது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு 2 கட்சிகள் நடுவில் நடக்கிற எலெக்ஷன் கிடையாது. இது ஒரு அரசியல் மாற்றத்துக்காக ஒரு தலைமுறைக்கான தேர்தலாக தான் இருக்குது. அதை மக்கள் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க, உள்வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு படத்தில் கூட டைலாக் வச்சுருப்பார், ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுன்னு. அந்த மாதிரி இது ஒரு யுகத்துக்கான ஒரு தேர்தலாக தான் பார்க்குறோம். அது அப்படி தான் களத்துலையும் உள்வாங்கி கொள்ளப்படுகிறது. அதனால் மக்கள்கிட்ட ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதை எதிர்கட்சிகள்கிட்ட பயமாகவும் நல்லா பார்க்க முடியுது. அது நல்லா இருக்குது. இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பில். பாண்டிச்சேரி தேர்தல் காலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்டாலின் என்ற ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இன்னைக்கு நெல்லையில் விஜய் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸை ஸ்டாலின் அவர்கள் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, ஆனால் உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் இருக்குது, சிறுபான்மையினர் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ்னாலே சிறுபான்மையினருடைய ஓட்டு பிரதானமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஓட்டு தாவேகா பக்கம் இருக்குது அப்படின்னா அப்போது இந்த பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போவாது அப்படிங்கிறத தான் சுட்டி காட்டி பேசியிருக்காங்களா எப்படி? இல்லை, காங்கிரஸோட பேசிக் டிஎன்ஏ நம்ம புரிஞ்சுக்கணும். திமுகனா ஒரு தீயசக்தி டிஎன்ஏ இருக்கும். அந்த மாதிரி காங்கிரஸுக்குன்னு ஒரு பேசிக் டிஎன்ஏ ஒன்று உண்டு. அந்த டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சுதந்திர காலகட்டத்தில் இருந்து
அது கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சிக்கிற மாதிரி ஒரு டைப்பு. பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து உருவானது தான் காங்கிரஸ் அடிப்படையிலேயே. ஸோ அதுக்கு வந்து இந்த மதசார்பற்ற சமூக நீதின்றது காங்கிரஸுக்கு வந்து கொஞ்சம் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பாஜக அதுக்கு எதிரில் வந்து அவங்க வேற ஒரு சித்தாந்தம் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, ஒரு மதம் சார்ந்த ஒரு கொள்கை. அப்போ அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்தியாக அந்த ஒரு பாலிசி வைஸே வந்து அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குதுன்றது தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம். இன்றைக்கி இங்கே அது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை வந்து எடுத்தோன்னே வெறும் காங்கிரஸ் தலைவருடைய பேச்சோ இல்லை தமிழகத்துக்கு ஒரு இன்னும் வராமல் இருக்கிறதோ அதை பற்றி மட்டும் பார்க்கக்கூடாது. இதை கொஞ்சம் ப்ராடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்தியா கூட்டணியில் இருந்த இன்னொரு முதல்வர் வேட்பாளர் டிடி, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அக்கான்னு சொல்கிற அந்த தீதி வந்து காங்கிரஸுக்கு கூட இவங்க இல்லை, பாஜக கூட தான் வந்து திமுக வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை கலப்புறாங்க. பியூஷ் கோயல் கூட சொல்லியிருந்தாரு. அது எவ்வளவு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இல்லை, பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேக்காவும் திமுகவும் கூட ஒரு மறைமுக டீலிங்கில் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இல்லை, அவர் வந்து இந்த இடத்துல அவர் சொன்னதுக்கு நான் ரெண்டாவது வரேன், அது கொஞ்சம் தனியாக டீகோட் பண்ணுவோம். முதல்ல இந்த இடத்துல என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஜக கூட நெத்திக்கு நெத்தி நிற்கிற ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மமதா பானர்ஜி அவங்கள சொல்லலாம். அவங்க இந்தியா கூட்டணியிலே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை திமுக மேலே வைக்கிறாங்க. பதில் ரொம்ப முக்கியம். திமுக இதுக்கு பதிலே சொல்லலை, அதை கடந்து போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ நிஜமாவே ரொம்ப பெரிய டீலிங். ஏன்னா பாஜக கூட பல இடங்களில் இவங்க காம்ப்ரமைஸ் ஆனதை நம்ம பார்த்தோம், அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. இடி ரைடு வரும்போது ஓடுறாங்க, இங்கே பராசக்தி பிரச்சனை வந்தால் ஓடுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து ஐயா கேஎன்ஆர் மேலே இடி ரைடு வருது, கேஸ் வருதுன்னு சொன்னால் அவர் பையன் போய் அங்கே பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து சனாதனத்தை பற்றி ஒரு பேசி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா உடனே இத்தனை நாள் போகாது நித்தி ஆயோக் போகிறவங்க இன்றைக்கி போகிறார் முதல்வர். ஸோ இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் போயிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை, இது ஒரு பெரிய டீலிங்காகவே இருக்குது. இவங்க மறைமுகமாக 1999 எப்படி நேரடியாக பாஜக தமிழகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்களோ திமுக, இன்றைக்கி அதை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான், அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கடைசியில் ஒரு கான்ஸ்டபிள் வரைக்கும் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனே தமிழகத்தில் நாங்கள் லிட்ரலி கேட்டுக்கிட்டே இருக்கோம், இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒருதலைபட்ச சார்பாக செயல்படுறாங்க, நாங்கள் என்னென்ன ரெக்வஸ்ட் கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு 3 ஹவர் பெர்மிஷன் கேட்டால் 3 ஹவர் கிடையாது 1 ஹவர் தான் ஒரு கமிஷனர் டிசைட் பண்ணுறது. இது என்ன நியாயம்? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லைன்னு சொல்லி கேட்குறோம். இப்போது செயல்படுத்த முடியலன்னா இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்போ யார் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ மமதா பானர்ஜியோட கேள்வி ஒரு பக்கம் வைங்க, இதை ஒரு பக்கம் வைங்க. அப்போ இந்த இடத்துல பாஜகவும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு அண்டர்லைங் கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதை டிரைவ் பண்ணுவோம். இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாவேகா. ஏன்னா தாவேக்காவை மட்டும்தான் எந்த ஒரு கரையும் இல்லாமல் ஒரு பேகேஜும் இல்லாமல் மக்களோட ஏகோபித்த வரவேற்பட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா சேஞ்சும் தாவேக்கா ட்ரிவன் தான், தாவேக்காவால் தான் நடக்கக்கூடியது எல்லாமே, வெயில் காலத்துக்கு 2000 ரூபா போட்டது உட்பட. அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு களத்தில் கொள்கை எதிரியாக அறிவிக்கப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர் வந்து தாவேக்காவோட நாங்கள் கூட்டணிக்கு போவோன்னு அவராக தன்னிச்சையாக ஒன்று சொல்கிறார். ப்ரீ போல் எலெக்ஷன் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க கூட வந்துருவார், கூட்டணிக்கு வந்துருவார், இதை சொன்னோம் அது சொன்னோன்னு போய் நரேஷன் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அது நாங்கள் தூள் உடச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது எலெக்ஷன் வந்தோடனே நாங்கள் போஸ்ட் போல் போவோம், போஸ்ட் போல் நாங்கள் ஒன்றா வந்து சேர்ந்து சீட்டு ஆட்சி அமைப்போம். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, அந்த வாக்கு வங்கி தாவேக்காவுக்கு போயிடக்கூடாது, திமுகவும் பாஜகவும் தான் எதிரின்றதை நிறுவனத்துக்காக பாஜகவே பாடுபடுது. இந்த இடத்துல எதுக்கு இதை பண்ணுறாங்கன்ற கேள்வி வருது இல்லையா? அப்போது இந்த இடத்துல புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, தாவேக்காவுக்கு வந்துடக்கூடாது வாக்குன்றதுக்கு பாஜக ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க, அந்த வாக்கை திமுகவுக்கு போகிறதுக்கு சதி பண்ணுறாங்க. அதை தெளிவுபடுத்துகிறாரு பியூஷ் கோயல். அப்போ இந்த இடத்துல அவருக்கு யார் எதிரின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். அப்போ அந்த காங்கிரஸ் தலைவர் எப்படி திமுக ஆதரவாக பேசுவார், திமுக தலைவர் எப்படி ஆதரவாக பேசுவார்? இதுதான் பாண்டிச்சேரியில். இது பாண்டிச்சேரி தனிக்களம், தமிழகம் தனிக்களம் நான் பார்க்கல. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தமிழகத்திலும் இருக்கு. கூட்டணி கட்சிக்காரங்கள் வந்து வேற வேற சீட்டை போட்டுட்டு இவர் சீட்டில் அவர் நாமினேஷன் போடுறது, அவர் சீட்டில் இவர் நாமினேஷன் போடுறது, திருமானம் வந்து அவரோட கட்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்கு. அது பாண்டிச்சேரி எலெக்ஷன் வந்துருச்சுன்றதுனால வெளியே தெரியுது, தமிழகத்திலையும் எலெக்ஷன் வரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் இது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி, கலகலத்து போன கூட்டணி சொல்றது காரணமே இதுதான். ஸோ இதில் நான் சொன்ன இந்த கதையோட மாரல் என்னன்னா, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி, அதிமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணி. இது இல்லாத ஒரே அணி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அணி மட்டுமே, அது மக்கள் கூட்டணின்னு சொல்றோம். ஓகே, இப்போ விஜய் சார் பேசும்போது 2-3 தடவை சொன்ன அந்த வார்த்தை, அதாவது கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து புதைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க.
இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, லாஸ்ட் மினிட்ல கூட டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு கேம் ப்ளே பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க, பட் அது இந்த தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அது இந்த தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்ப மாட்டீங்களா? இல்லை, அடிப்படையில் கருத்து கணிப்பை பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்குது. பர்சனலாக ஒன்று சொல்கிறேன். இது வந்து ஜனநாயகத்தில் வந்து கருத்து கணிப்புன்றது சும்மா ஒரு மாடல் தான். நீங்கள் வந்து ஒரு 5-6 கோடி வாக்காளர்கள் செயல்படக்கூடிய ஒரு தேர்தல் களத்தில் ஒரு 5000-6000 சாம்பிளை எடுத்து வச்சுட்டு உங்களால் வந்து கருத்து கணிச்சிட முடியாது. சரியா? அதுதான் வந்து பாஸ்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு சொல்லுது. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், ரிசல்ட் வர்றது ஒன்றா இருக்கும். ஒரு சில கருத்து கணிப்பு ஒர்க் ஆயிருக்கு. அது அப்படிதாங்க. இது வந்து ஒரு கேம்பிள் மாதிரி. 10 பதில் இருந்தால் 10 பதிலையும் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து தானே தீரணும். உடனே நான் சொன்னது வந்துச்சுன்னு கிளைம் பண்ணுறதுல என்ன விதமான லாஜிக் இருக்கும்? அது ஒரு ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும். டைம் ஆஃப்டர் டைம் அவர் சொன்ன நம்பர், சொன்ன மாதிரியே, சொன்ன பர்சன்டேஜ், சொன்ன சீட்ஸ் வருதுன்னா அது கரெக்ட். இந்த வாட்டி இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அந்த வாட்டி அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ அது நான் கேம்பிளிங்காக பார்க்குறேன். இது ஒன்று. அந்த ஒரு பெரிய நம்பரை இப்போது வந்து ஏஜ் குரூப் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜெண்டர்ஸ் இருப்பாங்க, பொருளாதார அடிப்படையில் இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் சிட்டி, சபர்பன், ரூரல்னு இருக்கும். எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டீங்களா? எல்லா மதம், எல்லா ஜாதியும், எல்லா ஃபேக்டரியும் பார்த்துட்டீங்களான்னு கேட்டால் பார்க்க முடியாது. அப்போ அது எப்படி உங்களால் வந்து கரெக்டான சொல்ல முடியுன்றது என்னோட அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு மேலே எனக்கு ஒரு கேள்வி. அப்படி பார்க்கும்போதே தாவேக்காக்கு அதீத வரவேற்பு இருக்குன்றது கலை யதார்த்தம். ஏன்னா நம்மளும் சில இடத்துல மக்களை சந்திக்கிறோம், பேசுகிறோன்னும் போது அக்ராஸ் ஹரைசன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அது மட்டும் எடுத்துக்கிட்டு உட்காரக்கூடாது, ஒர்க் பண்ணுன்றது தான் தாவேக்காவுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் இதை தாண்டி அரசாங்கங்கள் கையில் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒர்க் ஆகும். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய டேட்டா இன்னும் கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். அது யாருக்கு தெரியும்? அது அரசாங்கத்துக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அவங்களால அவங்க இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஏன்னா மக்கள் பல்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களால அதை அவங்களால கேதர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் அவங்களுக்கு வர வர தான் தாவேக்காக்கு மேலே அவங்களுக்கு பயம் அதிகமாகுது, அழுத்தம் கொடுக்குறாங்க. என்னங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இப்படி ஒரு மாற்றம் வருதுன்னா இவ்வளோ நாள் நம்மளாம் என்னதான் பண்ணுன்ற கேள்வி வந்துருமே அப்படின்ற ஒரு அழுத்தமாக தான் அது கொடுக்குறாங்க அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஸோ கருத்து கணிப்பை முற்றுமுழுசாக நம்பவும் இல்லை. ஆனால் களத்தில் வந்திருக்கக்கூடிய மாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாமையும் இல்லை. அதனால் இது மாதிரியான நரேஷன் செட் பண்ணுவாங்க. இன்னும் என்னென்னலாம் பொய் பரப்புரை கட்டமைப்பு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்து கடைசி நேரத்தில் கிமிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கிமிக்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? அதான் ப்ரோ, ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு தெருவில் 10 வீடு இருக்குது. அந்த 10 வீட்டில் ஒரு வீட்டில் இவங்க நமக்கு ஓட்டு வராது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கட்சியினர், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிரதான கட்சிகள்ங்கிறதுனால நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். அங்கே இருக்கிற அந்த கட்சியினர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்கள்ட்ட பேசி அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு தான் கிளம்புவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு என்ன கிரியேட் ஆகிருக்குன்னா போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அடிப்படையில் வந்து வீட்டுக்கு வர்ற யாரோ ஒருத்தர் எதிரியாக இருந்தால் கூட வாசல் நிற்காது, அப்படியே போட்டு சினிமா டைலாக் சொல்ல போகிறது இல்லை. வாங்க தண்ணி குடிக்கிறீங்களா, என்ன விஷயம், இந்த மாதிரி இந்த கேண்டிடேட் ஓட்டு போடுங்க, சரிங்க பார்க்குறோம், இவ்வளோ எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுவோம் நம்புறதெல்லாம் அது பழைய காலம். கிராமப்புறங்களில் இன்னும் ரொம்ப டீட்டெயில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த வாட்டி இந்த தேர்தலை மக்கள் அணுகும் விதம் தான் நீங்கள் பார்க்கணும். இவங்க யாருக்குங்க தெரியல இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போது பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் கூட ரிமோட்டான ஒருத்தர் கூட எடுங்களேன், இஸ்ரேல் காசா பிரச்சனை பேசுகிறாரு, ஈரான் பாலஸ்தீன பிரச்சனை, ஈரான் மேலே அமெரிக்கா நடக்கிற தாக்குதல், உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைலாம் பேசுகிறாங்க. எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே எல்லா இடத்துக்கும் போய் சேர ஆரம்பிக்குது. ஏன்னா உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. அப்போது தமிழக வெற்றிக்காரன் ஒரு கட்சி வந்திருக்கு, அதுக்கு விஜய் சார் தலைவர், விசில் சின்னம்னா அதோட சின்னம். இத்தனை நாள் இவங்க பண்ண ஆட்சி சரியில்லை, பொம்பளை பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை தலைவிரிச்சாடுது, வளர்ச்சி இல்லை, 21 நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கும், அதோட மோசமாக இருக்கும்ன்றது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு தேவை எல்லாருக்கும் புரியுது. நம்பிக்கையான ஒரு முகம் இருந்தால் அந்த மாற்றமாக பார்க்க முடியுது. ஸோ இது இல்லைன்னு ஒரு செவரை கட்டி இந்த சீஃப் கெஸ்ட்லாம் வரும்போது ஸ்லம்ஸை மறைக்கிறதுக்கு இந்த தட்டி கட்டி துணியை கட்டி மறைப்பாங்க, அப்படி மறைச்சிட முடியாது இல்லை மக்களோட கருத்தை. அதனால அது எடுபடாதுன்றதான் என் பாயிண்ட். இதில் என்ன ஒரு சேஞ்ச் ஃபேக்டர் நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி நரேஷன் செட் பண்ண மாட்டாங்கலாம் இல்லை, பட் மக்கள் அதை ஏற்றுக்கிற பாயிண்டில் இருக்கிறாங்களான்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது 2 வதந்தியை கலப்புவீங்க, 21 சாயங்காலம் ஏதாவது ஒரு பொய் வீடியோ போடுவீங்க, 21 சாயங்காலம் ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்பிடுவீங்க. இல்லை, எதையாவது பண்ணுவாங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாமல் இல்லை, நாங்கள் அதுக்கு தயாராக இல்லாமலும் இல்லை. பண்ணும்போது என்ன ஆகுனா 21 சாயங்காலம் பிரச்சாரம் முடியும் போது 22 அதை சர்க்குலேட் பண்ணுறது. ஏன்னா மனசாட்சி தொட்டு கேட்குறேன், திமுகவை கேள்வி கேட்கறதும் திட்டுறதும் தான் நான் பண்ணுறேன்.
நான் பேசக்கூடிய வீடியோவை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தாலே அதில் டான் ஆடு வருது. எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு போய் ஒன்று காதுக்குள்ளே வச்சு நுழைச்சி திணிக்கிற வேலை உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்குன்னும் போது ஒரு பொய் பரப்புரையை அவங்க பண்ணுற மாதிரி தெரியாமல் எங்கெந்தோ வந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறதுமா நாங்கள் அப்படி நம்பி ஏமாறணுமா? நாங்கள் புது கட்சி தான், ஆனால் வீக்கான கட்சியோ இவங்க பண்ணக்கூடிய அரசியல் தெரியாத கட்சியோ கிடையாது, எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். ஸோ இவங்க பண்ணக்கூடிய நரேஷனுக்கு கவுண்டர் நரேஷன் எல்லாம் எங்ககிட்டயும் இருக்குது. தவிர இதை மக்கள் நம்ப போகிறாங்களா, ஏற்றுக்க போகிறாங்களா, அதுதான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டாக இருக்க போதான்னு கேட்டால் இல்லை. இவங்க இப்படி தான்ப்பா எதையாவது பண்ணுவாங்கன்னு. 1984 தேர்தலில் எம்ஜிஆர் ஐயா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வரமாட்டார். அவருக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு போட்டுருங்க, அப்படி அவர் வந்தாருன்னா ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துட்றோன்னு சொன்ன ஆளுங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆண்டார். புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு கூத்து? ஸோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது. 84 நம்பாத மக்கள் 26 நம்ப போகிறாங்கன்னு கேட்குறேன். ஓகே, நடுவில் நம்பினாங்க, 89 நம்பினாங்க. இல்லை, அன்னைக்கு அங்கேருந்து பிளவு வேற, அங்கே ஒரு பிளவு இருந்துச்சு இல்லையா, திரும்ப 91 மாறிடுச்சு இல்லையா, அவ்வளவுதாங்க. எப்பப்பெல்லாம் வந்து ஒரு தூய சக்தி காணாம போதோ வலுவிழக்குதோ தீய சக்தி ஆடும், திரும்ப தூய சக்தி பலம் வாங்கும் போது தீய சக்தி அடிப்படும். ஓகே, பட் இந்த 26 பொறுத்த வரைக்கும் விஜய் வேவ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பதிலேருந்து நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த வேவ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜோட நின்றுது, சீட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஓட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ 2006 எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேப்டனுடைய வேவ் வந்து எந்த கட்சியுமே வந்து மெஜாரிட்டி ஆக விடாமல் மைனாரிட்டிலே தடுத்து நிறுத்திடுச்சு. பட் இது அதிக சீட்டு வாங்கினுச்சோ, டிஎம்கே 96 சீட்டு வாங்கினுச்சுன்னா கூட பாமக இவங்களெல்லாம் வச்சு ஆட்சி அமைச்சிச்சு. பட் அந்த வேவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது வந்து அந்த வேவ்லேயே தான் நின்றுது. ஒரு சீட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, அது ஒரு மெஜாரிட்டி அப்படி அந்த ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. 2 பதில் சொல்கிறேன். முதல்ல 2006 போனீங்களே அங்கே சொல்கிறேன். 2006 காலகட்டம் 16, 17 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஆளுமை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, ஐயா கலைஞரும் சரி, மக்கள் மனதுக்கு அவங்கவுங்க கட்சி மக்களுக்கும் சரி, ஒரு பொதுமக்களில் ஒரு பெரிய நம்பருக்கும் சரி, என் தலைவன் பாயவன் எனக்காக இவன் பேசுவான், இவன் இருக்க வரைக்கும் நான் யோசிக்க வேண்டான்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி மக்கள் மனதுகளில் சிம்மாசம் போட்டு ஆண்டுகிட்டு இருந்த 2 தலைவர்கள். அன்னைக்கு வந்த கேப்டன் ஐயாக்கு இது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதனால அவரால் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண முடிஞ்சது, ஒரு நம்பர் காட்ட முடிஞ்சது, தவிர அது வந்து பெருசாக கன்வர்ஷன் வரல. பாயிண்ட் 1. 2வது, அந்த நம்பர் ஐயா கேப்டனுக்கு அது வந்து 8% 10% இருந்தது முதல் 2 தேர்தல். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற திமுக இருக்கக்கூடிய முன்னணி, திமுகவுக்காக பேசக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்கள் என்கிட்ட பர்சனலாக சொல்கிறது 4+ டைம்ஸ் கேப்டனோட ஸ்ட்ரென்த்தோட நீங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிருக்கீங்க. 4 to 5 மடங்கு கேப்டன் என்ன பண்ணாரோ அது ஆல்ரெடி தாவேக்காக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இது முதல் விஷயம். இதுக்கான காரணம் 2 விஷயம். 1, நீங்கள் சொன்ன அந்த ஆளுமைகள் இன்னைக்கு இல்லை. அந்த போல மக்கள் மனதுக்கு நெருக்கமாக இருக்கிற தலைவர் இல்லைன்னும் போது அடுத்த தலைவனை மக்கள் மனது தேர்றது ரொம்ப யதார்த்தம். அது ஒரு 7-8 வருஷம், 2016 ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறமா, 18 கலைஞர் ஐயா மறைவுக்கு அப்புறமா, இந்த 7-8 வருஷத்தில் ஒரு பெரிய கேப். நம்ம வந்து அஇஅதிமுக சரியில்லை, திமுக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். திமுக அதோட மோசமாக இருக்கணும் போது இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத பிரச்சனைகள், நம்ம ஜென்ரேஷனில் கேள்வி மட்டுமே பட்ட கள்ளச்சாராயத்திலிருந்து கேள்விப்படாத மெத்தப்பட்ட மேன் வரைக்கும் எல்லாம் வந்து நிற்குது. பொன் குழந்தைகள், 2.5 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஒரு ஆட்சியாளராக இருக்கும்போது இப்போ இதை கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ ஒரு பக்கம் ஆளுமை இல்லை, இன்னொரு பக்கம் மக்கள் அதீத அதிருப்தியில் இருக்கிறாங்க. மாற்றம் வேணும். அந்த மாற்றத்திற்கான முகம் இது வரைக்கும் இல்லாத வகையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய முகம். அப்போ இது எல்லாம் சிரமம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். அவ்வளவுதான் ஃபேக்டர். நீங்க அந்த எலெக்ஷன்ல இருந்து சில லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், பட் அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொல்ற ஹிஸ்டரி 1967, 1977 அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும் பாருங்க. ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபேஸா ஸ்டாலின் அவர்களை நீங்க பார்க்கலையா? இல்ல, கரிஸ்மேட்டிக் ஃபேஸ்னா எப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. ரோட்ல போனா கூட்டம் இருக்கணுங்க மினிமம். எங்க தனியா போலீஸ் பாதுகாப்புலாம் இல்லைங்க. நான் சொல்றது பொதுமக்கள் தன்னிச்சையா 200 ரூபா வாங்காம பிரியாணி பொட்டலம் வாங்காம வர்றது, இந்த தலைவனுக்காக வந்து நிற்கணும்னு துணியிறது, அந்த தலைவனை பார்க்கணும், தலைவன் சொல்கிறத கேட்கணும்னு. நீங்கள் களத்தில் ஒரு இடத்துலையும் கட்சிக்காரன் இல்லை, அவன் அரசியல்வாதி கிடையாது. ஒரு 20 வயசு பொம்பளை பிள்ளை, ஒரு 25 வயசு வேலைக்கு போகிற பையன், ஒரு 30 வயசு அக்கா சண்டை போடுறாங்க வீட்டில். அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அவங்க தலைவனை. அவர் செய்கிறதுல என்ன நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, இது என்னென்னு அரசியல் புரியாத ஒருத்தன் அரசியல் எடுத்து படித்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், கேட்குறான், பேசுகிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான். இந்த மாற்றம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் மேலே இருக்க ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புக்கு மனதளவில் அவர் உள்வாங்கினதுக்கு பேர் தான் கரிஷ்மா. அதை தான் அவர் இன்னைக்கே சொல்றாரு. 30 வருஷம் ஆச்சு இதை நான் கட்டமைக்க, சும்மா நேற்று பெஞ்ச மழையில வரல, இல்லந்தோறும் உள்ளந்தோறும் போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. நான் வந்து அடைக்கலத்துக்கு வரல ராஜா, இடத்துக்கு படைக்கலத்தோடு வந்திருக்கேன். அந்த படைக்கலமே இங்கே நிற்கிதுன்னு போது இது கட்டமைப்பு. இதை நீங்கள் வந்து புதுசு ஆள் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுதான் வந்து நேற்று கூடங்க, நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, நேற்று கூட அந்த வீடியோ வேணா தரேன். முதல்வர் போகிற வண்டியில்
கான்வாயில் நிற்கிற ஒரு பையன் வீடியோ எடுக்கிறான் அந்த கேண்டிடேட்டை. அவன் ஆக்சுவலி வீடியோ எடுக்கல, விஜய் அண்ணாவோட ஃபோட்டோவை மொபைலில் வச்சுருக்கான். அதை இன்னொருத்த வீடியோ எடுக்கிறான். நான் அந்த வீடியோ தரேன், நீங்கள் பாருங்கள், மனசு இருந்தால் அது போடலன்னா போடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன். மாநாட்டில் ஒரு மேடை நடக்கிறாரு, கீழே ஒருத்தர் இங்கே கையில் விஜய் அண்ணா ஃபோட்டோ வச்சு வீடியோ காட்டுறான். என்ன சொல்ல வரானா, நான் இங்கே இருக்கேன், எனக்கு இவன் 200 கொடுக்குறான், பட் என் தலைமை மேலன்னு நான் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இது களத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் நான் சொல்கிறேன். அது ஆகும்போது நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் பேரே சொல்கிறேன், ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. திமுக அதிமுக மாதிரி தான் தாவேகாவும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து அதாவது முழு அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் மாறிட்டாங்க. ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்பாளருக்கு ஜாதி பின்புலம் என்ன இருக்குது, பொருளாதார பின்புலம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவர் வந்து கேண்டிடேட் நிறுத்துறாரு. பட் இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். இன்றைக்கி விஜய் சார் பேசும்போது நெல்லையில் முத்துராமலிங்க தேவர், வீரன் சுந்தரலிங்கனார், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தலைவர்களுடைய பெயர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. வஉசி, அழகு முத்து கோனர், கட்டபொம்மன், ஒண்டி வீரன், ஃபெருஸ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற பேர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னணியும் ஒரு ஜாதி பின்புலம் வந்து இருக்குது. அது ஜாதியினுடைய பெயர் வந்து சொல்ல முடியாது. இதை சொன்னது எப்படி எடுத்துக்கிறது? இவர்களுடைய துணையோடு தான் நம்ம வந்து நிற்கிறோம், அவர்களை மாதிரி உழைப்போம் அப்படிங்கிறத வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற பேச்சை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அடிப்படையில் இது வந்து ஒரு சாபங்க, நம்ம ஊரை பிடிச்ச சாபம் இது. நான் ஜாதி நம்புறது இல்லைங்க. நான் பர்சனலாக எனக்கு நான் சொல்லலாம், நீங்கள் அதை நம்பலாம். எனக்கு ஜாதி மேலே பற்று கிடையாது, ஜாதியின் பெரிய புரிதல் கிடையாது. அடிப்படையில் எனக்கு அந்த புரிதலே கிடையாது. நான் சென்னையிலே வளர்ந்த ஒரு பையன். ஆனால் எனக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. என் பேர் படி ஒரு ஜாதி ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதை வேணாம் நான் சொல்கிறேன். ஆனால் அது வந்து என்னை விடாது. என்னை வந்து நாளைக்கு ஒரு நல்லதோ கெட்டதோன்னா மேலே வந்து தொத்திக்கும், அது வந்து நின்றுக்கும். அப்படி தான் வந்து இந்த ஜாதின்றது வந்து ஒரு குட்டி சாதம் மாதிரி, அது தலைமையில் உட்காந்து பிடிச்சிடும், வேதாளம் மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ விஜய் சாருக்குன்னு ஒரு ஜாதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனால் அவர் அந்த ஜாதிக்கான தலைவராக கேட்டால் கிடையாது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பேர், அவங்க பேர் பண்ணி ஒரு ஜாதியும் ஒரு மதமும் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, இவங்க யாராவது அந்த ஜாதி தலைவரா? இந்த ஜாதிக்காக போராடினவங்களா, இந்த மக்களுக்காக போராடினவங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும். இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி சில விஷயங்கள் தெரியும், அந்த வகையில் சொல்கிறேன். அவர் முத்துராமலிங்க தேவர் என்ன தேவர் சமூகத்துக்காக பாடுபட்டாரா? அவர் சொத்தை தேவருக்காக கொடுத்துட்டு போனார்? எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாருங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் சமாதானத்தோட சகோதரத்தோடு இருக்கணும்னு பாடுபட்ட ஒரு தலைவரை நீங்கள் எப்படி ஜாதி தலைவர்னு சொல்ல போகும்? அப்போ அது போல தான் நான் இந்த எல்லா தலைவர்களையும் பார்க்குறேன். இவங்க எல்லாருமே வந்து இந்த மக்களுக்காக, அந்த மக்களின் வாழ்க்கை தரத்துக்காக, வாழ்வாதாரத்துக்காக, மாற்றத்துக்காக போராடின ஒருத்தர். இப்போ கட்டபொம்மன் வந்து சுதந்திரம் கேட்டு போராடி இருப்பார், இங்கிலீஷ் காரன் வரி கொடுக்க மாட்டேன்னு போராடினாரு. அவர் ஒரு ஜாதி சார்ந்திருந்தா இந்த ஜாதி மட்டும் காட்ட மாட்டேன், பக்க ஜாதி போய் வாங்கன்னு சொல்லியிருப்பாரா? நீ யாரா வெள்ளையனேன்னு கேட்டாரா? உங்களுக்கு புரியுதா அவங்களோட பிரச்சனை? தன்னை இந்தியனா பார்த்த ஒருத்தர், தமிழனா பார்த்த ஒரு தலைவரை இன்னைக்கு ஜாதி தலைவரை பிராண்ட் பண்ற நிலைமைக்கு இந்த அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்றதா என்னோட கோபமே. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதான பார்க்கணும். இன்னைக்கு இவங்க எல்லாருமே ஜாதியினுடைய அடையாளத்தினுடைய முகமா இருக்காங்க. அது சாபம், அதுவே தப்புன்ற நானு. அந்த தலைவர்கள் கேட்க முடியும் அப்படின்னா கிடையாது. அப்படின்னாக்க வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த தலைவர்களை சொன்னாலும் சரி, எங்க கட்சி தலைவரை சொன்னாலும் சரி, எங்க கேண்டிடேட் சொன்னாலும் சரி, நாங்க ஜாதி பார்க்கல. இன்னைக்கும் சொல்றாரு, எளிய பிள்ளைகளை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒருத்தரை தான் நான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். நீங்க அவருக்கு ஓட்டு போறதுனால அது எங்களுக்கு, உங்களுக்கே நீங்க ஓட்டு போட்டுக்கிறதா தான் அர்த்தம். உங்கள்ல இருந்து ஒருத்தர் தான் கண்டாரு. நாங்க ஜாதி பார்த்து கொடுக்கலங்க, தலைவிதியே அவங்க பேர் படி ஒரு ஜாதி இருக்கு, அது அவங்களோட அடையாளம் கிடையாது. அவங்களுக்கு அங்க அந்த முகத்துக்கான முகவரி அது கிடையாதுன்றதான் பாயிண்ட். இப்போ ஒரு ஆளு அந்த ஜாதியால, அந்த ஜாதிக்காக மட்டுமே செயல்பட்டு ஒருத்தர் வராருன்னா அந்த ஜாதி தான் அவரோட அடையாளம் சொல்லலாம். அப்படி சில பேர் என்னால் கோட் பண்ண முடியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஆனா இப்போ என்ன நீங்க என்ன வந்து ஒரு ஜாதிக்காரன்றதுனால, ஏதோ ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டவன்றதுனால நீங்க என்ன கேட்குறீங்களா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் காரணன்றதால கேட்குறீங்களா, இல்ல இவங்ககிட்ட கொஞ்சம் அரசியல் பேசலாம் கரெக்டா இருக்குன்றதால கேட்குறீங்களா? விஜய் சார் இப்படி பேசினாரு, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க ஒரு செய்தி தொடர்பாளராங்கிறதுனால கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நான் தாவேக்காக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேட்டி கண்டிருக்கீங்க, அப்ப கேட்கும்போது இவனுக்கு கொஞ்சம் அரசியல் தெரியுன்றதால என்கிட்ட பேசியிருக்கீங்க, அவ்வளவுதானே. நீங்க என் ஜாதிக்காக என்ன கூப்பிடலையே, என் மதத்துக்காக என்ன கூப்பிடலையே, அதுதான் இப்போ நான் வேணாம். அப்ப விஜய் சார் எதுக்காக அதை பேசியிருக்கோம்? அதை தான் சொல்றாரு. அவர் இந்த தலைவர்களை, அந்த தலைவர்கள் மக்களுக்காக பணியாற்றுனாங்க, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம ஆட்டுனாங்க. அதுக்கு தான் நான் 2 ப்ரூஃப் சொல்றேன். அந்த தலைவர்களை திரும்ப கொண்டு ஜாதி தலைவரா மாத்துறீங்க பாருங்கன்ற என் கேள்வி. ஜாதி இல்லைன்னு சொல்றவங்கள நாங்க கொண்டாடுறோம், ஜாதிக்காக பாடுபடலன்றதை நாங்க சொல்லி அவங்கள வந்து மக்கள் தலைவர்களா கொண்டாடுறோம். ஆனா அவங்களுக்கு ஜாதி தலைவர்னு பிராண்ட் பண்றீங்க. ஆனா ஜாதியை மேடையில பேசுறாங்க அந்த கட்சிகளை சமூக நீதி கட்சிகள்னு சொல்றீங்க. எத்தனை மேடைகள் வேணும்? முதல்வர் ரூம்ல ஒரு தாத்தாவை கூப்பிட்டு நீங்க இந்த ஜாதியான்னு கேட்ட கதை சொல்லட்டுமா? ஒரு மேடையில போய் நின்றுக்கிட்டு ஒரு பேர் சொல்லி அவர் பேர் பண்ணி ஜாதியை கோட் பண்ண துணை முதல்வரோட வீடியோ வேணுமா? எல்லா இடத்துலயும் ஜாதி பேசுற நீங்க நல்லவங்களா?
திமுக எத்தனை அமைச்சர்கள் எத்தனை மேடையில அவங்க சார்ந்த ஜாதிக்காரன் பேசியிருக்காங்க. நான் இந்த ஜாதிக்காரன், நான் இந்த ஜாதிக்காக தான் இருக்கிறேன், இந்த ஜாதிக்காரன் வந்து என்ன பாரு, வேலை ஒன்னா என்ன பண்றோம் சொல்லு, எத்தனை வீடியோ வேணும்? இப்ப இவங்க நீங்க சமூக நீதினு நினைக்கிறீங்க, ஆனா ஜாதி இல்லாத தலைவர்கள், நாங்க நல்ல தலைவர், அந்த ஜாதிய தலைவர்களும் பார்த்து அவங்களையும் இழிவுபடுத்தி எங்களையும் சேர்த்து இழிவுபடுத்த ட்ரை பண்றீங்க. எது நியாயம்? நாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஜாதியை பார்க்கல, யாரு பண்ணி இருக்கிற ஜாதியும் கேட்கல, நாங்க எல்லாரையும் சமமா பார்க்கிறோம். அவங்களுடைய சேவைக்காக கொடுக்கப்படுற இடமும் அங்கீகாரமும் அதை ஜாதியோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நாங்க ஜாதி அரசியல் பண்ண வரல, எங்க கட்சிக்கே ஜாதினா என்னன்னு தெரியாது. அந்த தலைவரே ஒரு கேஸ்ட் அண்ட் ரிலிஜியன் நியூட்ரல் தலைவர். விஜய் சாருக்கு ஒரு ஜாதி இருக்குங்க, ஒரு மதம் இருக்குங்க. நீங்க அவர் அப்படி பாக்குறீங்களா? அந்த ஜாதி சார்ந்தவனா, அந்த மதம் சார்ந்தவனை மட்டும்தான் அவர் ரசிக்கிறான், அவர் மதிக்கிறான், அவர் பின்தொடர்றானா, இல்ல அதெல்லாம் பார்க்காம விஜய்ன்ற பேருக்காக பின்தொடர்றான்? வித்தியாசம் இருக்குல்ல. இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இத பேரை பிராண்ட் பண்ணோம்னா எல்லாருக்கும் பின்னாடி அந்த பேர் வந்து தொலையும். சிரஞ்சீவி அவர்களா இருக்கட்டும், என்டிஆர் அவர்களா இருக்கட்டும், என்டிஆர் அவர்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு பொதுவான தலைவராக பார்க்கப்பட்டதுனால அவர் சிஎம் ஆனாரு. சிரஞ்சீவி அவர்கள் அந்த ஜாதியினுடைய பேர் குறிப்பிட முடியாது, அந்த ஜாதியினருக்கு மட்டும் ஒரு பிரதான ஒரு நபராக பார்க்கப்பட்டதுனால தான் அவருக்கு நினைத்த ஒரு உயரம் கிடைக்கல அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் என் கேள்வி அப்படியே கொஞ்சம் நீட்சி பண்ணிக்கங்க. பவனை வந்து அப்படி பார்க்கலையே. இப்போ அவர் தம்பி தானே பவன் கல்யாண், அப்ப அவர் அதே ஜாதியா தான் இருக்கணும், அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுப்பீங்க. அவர் வேற ஒரு மாட்டுக்கார பிள்ளைய வேற கட்டியிருக்காரு, அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. இப்ப அவர் நீங்க வந்து தமிழ்நாடே இல்ல, ஐ மீன் சாரி ஆந்திராவே இல்ல, தமிழ் அந்த ஊருக்காரரே இல்ல, இந்தியனே இல்லைன்னு பிராண்ட் பண்ணலாம். ஆனா அவர் அப்படி பார்க்கலையே மக்கள். நீங்க அதைத்தான் சொல்றேங்க. நீங்க வேணானாலும் உங்க பேர் பண்ணி ஒரு ஜாதி இருக்கு, ஒரு மதம் இருக்கு, நீங்க உங்களை அதுவா அடையாளப்படுத்திக்கிறீங்களா, மக்களின் காவலனா பாதுகாவலனா அடையாளப்படுத்திக்கிறீங்களான்றதான் கேள்வி. இல்ல பொதுவான தலைவனா எதுக்கு இதை சொல்லணும்? இதை தவிர தலைவர்கள் பேர் தானேங்க சொன்னாரு. எந்த தலைவர் பேர் கிடையாது ஜாதியை சொன்னாரான்னு நான் கேட்கிறேன். இன்னார் பேரை சொல்லி அவர் சொல்லலனாலும் இருக்கு கிடையாது. நான் அதை தான் சொல்றேன். அந்த தலைவர்களை அந்த தலைவர்களா பாருங்க, ஜாதிய தலைவரா அவங்களை சிறுமைப்படுத்திடாதீங்கன்றதான் என் கேள்வியே, என் கோபமே. நீங்க திரும்ப திரும்ப ஏங்க ஜாதி தலைவர் கூப்பிட்டீங்கன்ற, அவங்க ஜாதி தலைவர்ல சாமி இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக போராடினவங்க, அவங்களை அப்படி பாருங்க, நாங்க அப்படி பாக்குறோம். நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த வித்தியாசம் இருக்கு. ஜாதி தலைவர்களா பொது தலைவர்களை பாக்குறோம் நல்லவனா, பொது தலைவனா பாக்குறோம் நல்லவனா, நீங்களே யோசிச்சுக்கங்க. முடிவு உங்ககிட்ட விடுறோம். எங்களுக்கு ஜாதி இல்ல, நாங்க ஜாதி பார்க்கல. நல்ல தலைவர்களை தயவு செய்து அரசியல் காழ்ப்புக்காக ஜாதி தலைவர்களை மாத்திராதீங்கன்னு நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்க திரும்ப சிரஞ்சீவி எபிசோடு போனாலும் சரி, அதை தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்தாலும் சரி, இந்த 1970 காலகட்டத்திலிருந்து இந்த 2010-20 காலகட்டத்துக்குள்ள நம்ம கிட்ட பெருசா அரசியலுக்குள்ள தலையீடு இல்லாம இருந்த ஜாதி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. 1960 காலகட்டத்தில் ஒரு கூட்டணி எப்படி இருந்திருக்கும்னா, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு நேஷனலிஸ்ட், ஒரு தமிழ் தேசியம், இல்ல ஒரு திராவிட தேசியம், இப்படி இருந்த கட்சிகள் கூட்டணி அமைச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த 67 காலகட்டத்துக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட்டுக்கு ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்கு ஒரு கட்சி, அந்த கட்சியை 2-3 உடைக்கிறது. இந்த கட்சிக்கு ஒரு கூட்டணி ஒரு செட் வந்துடும், அதுக்கு ஒரு செட்டா போயிடும். இந்த மக்கள் வெறும் வாக்கு வங்கியா பார்க்க ஆரம்பிச்சோம். நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நல்ல செய்யணும்னு சொன்னா இந்த ஜாதிக்கு செஞ்சு அவன் கோச்சிப்பா, அந்த ஜாதிக்கு செஞ்சு இவன் கோச்சிப்பா, நம்மளை பிரித்தாள ஆரம்பிச்சானுங்க. இப்படி பிரிச்சவனால இருந்தாலும் பரவாயில்ல, 25 கட்சி ஒன்னா சேர்ந்து திரும்ப கூட்டணி வைக்கிறான். இப்படி பிரிஞ்சு ஜாதியா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு திரும்ப எலெக்ஷன் இடத்துல ஒரே கூட்டணியா சேர்றதுக்கு எதுக்கு பிரிஞ்சு இருக்கணும்? நம்ம தமிழர்களும் அடையாளப்படுத்திக்கலாம்ன்றதான கேள்வி. அப்ப ஏன் பிரிச்ச, யார் பிரிச்சா? இப்ப திரும்ப எலெக்ஷன் அப்ப ஏன் சேர்க்கிற, எலெக்ஷன் முடிஞ்சு அவங்களுக்கு ஏன் நல்லது செய்ய மாட்டேற? இந்த கேள்விக்கு எனக்கு அடிப்படையில் பதிலே இல்லையே. அப்ப யாரு பிரிக்கிறான்றத பாருங்க, யார் அதை பிரிக்காம சேர்க்கிறான்றதை யோசிக்கணும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.